ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, போர் கடுமையாக நடந்து கொண்டிருக்கும் போது நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே பின்பற்றுவோம். ஒரு குழந்தை தனது தந்தையை பின்தொடர்வது போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஒரு சம்பவத்துல நபி தோழர்கள் ஒரு இடத்தில் வெடி சத்தம் கேட்டு வெளியே வர்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குதிரையில் வாளோடு நிற்பதை கண்டாங்க. முடிஞ்சு போச்சு, அமைதியா அனைவரும் உறங்க செல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் தயாராகுவதற்குள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று அதை கண்டுபிடித்து பிரச்சனை தீர்த்து விட்டு திரும்ப வந்து சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் சொல்றாங்க, முஸ்லிம்கள் போருக்கு செல்லும் போதெல்லாம் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைவருக்கு முன்னால் நின்று சென்று கொண்டிருப்பார்கள். அவர்கள் போரில் இருந்து திரும்பும் போது மாணவி அவர்கள் அனைவருக்கு பின்னால் இருந்து வருவார்கள் என்று ஹதீஸ்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பின்னால் இருந்து வருவது எதற்காக என்றால் தாக்குதல் நடக்கக்கூடும் என்பதாலே நபி அவர்கள் பின்னால் நிற்கிறார்கள். ஒரு தலைவன் என்றால் இதுதான், ஒரு தலைமைத்துவம் என்றால் இதுதான். மாணவி போல் இன்று வரை எந்த உண்மையான தலைவரும் இந்த உலகத்திலே வரவும் இல்லை, இனி ஒருபோதும் வரப்போவதும் இல்லை சகோதரர்களே.